வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் கடலை மாவு, கொஞ்சம் வத்தல் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, பஜ்ஜி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில். பாருங்கள், வாழைக்காவை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். தோல் நீக்கிக்கோங்க. ரொம்ப திக்னஸாக தோல் எடுக்க வேண்டாம், லைட்டாக எடுத்தால் போதும். நம்ம மாவை கலக்கி எடுக்கணும். கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட வத்தல் தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, மூணையும் சேர்த்துட்டு மாவை ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இனி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி வராத அளவுக்கு நல்லா நைஸாக மாவை நல்லா கலக்கி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். பாருங்கள், இந்த பருவத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பஜ்ஜி நல்லா பொவ்வி வரும். இனி ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதும் வாழைக்காவை இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டு இனி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க, கொஞ்சம் செவந்து வரும்போது இதை லைட்டாக மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி செவக்கும் போது இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பஜ்ஜி எவ்வளோ பொவ்வி வந்திருக்குன்னு. நம்ம மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால தான் பஜ்ஜி இந்த மாதிரி நல்லா பொவ்வி வருது. மாவு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இது வாழைக்காவோட ஒட்டிடும். இந்த மாதிரி நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி பொவ்வி வராது. அவ்வளோதாங்க, வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா ஈவினிங் டீக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.